வராது. அடுத்தது கான்ஸ்டிபேஷன், மலத்தை இலக்கி கொடுக்கறதால, இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால நமக்கு மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் வராது. அடுத்தது வெந்தயக்கீரை வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குது. ஏன்னா உடம்புல உள்ள நச்செல்லாம் வெளியே தள்ளுறதால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. முடி அதிகமாக வளரணும்னு நினைக்கிறவங்க வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அடுத்தது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படி நிறையா இருக்கிறதால கேன்சர், அடுத்தது தொற்று வியாதி, இது எல்லாமே அலர்ஜி, இது எல்லாமே அடிக்கடி நம்ம உடம்புல வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியை நிறையவே இது கொடுக்குது. அதேமாதிரி உடம்புல வந்து பிளட்டில் ஒயிட் கார்போசெல்ஸ் அடுத்தது ரெட் கார்போசெல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெந்தயக்கீரை லைட்டாக கசக்க தாங்க செய்யும். அதுக்காக நம்ம வந்து இந்த வெந்தயக்கீரையை தவிர்த்திட முடியாது. பெரியவங்க இந்த கசப்பு பிடிக்கும் அப்படிங்கிற பெரியவங்க வந்து இதை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த வெந்தயக்கீரையை வந்து நிழலில் உலர்த்திட்டு அதை நல்லா பொடியாக்கி மிக்சியில் பொடியாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொத்தமல்லிக்கு பதிலாக இதை தூவி